கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்குமா? யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு கண் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆமே. அதுக்காக நான் குற்றம் சொல்லலை, நீ இந்த தவறு செய்துட்ட, நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, அதெல்லாம் கிடையாது. ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்போது நாம் அதற்கு அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு இன்றைக்கு ஒரு தருணத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? ஆமென். உன்னுடைய சரீரம் பலவீனமா இல்லாம பிரைட்னஸா இருக்கும். ஆமென். கருப்பா இருந்தாலும் கலையா இருப்போம். ஆமென். கருப்பா இருந்தாலும் ஆமா அழகா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்காக நீ என்னென்னவோ போட்டு தேய்க்க வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தர் கொடுத்தது அழகுதான். ஆமென். கர்த்தர் கொடுத்தது அழகுதான். உன்னையும் என்னையும் அழகாக என்ன பண்ணிருக்காரு? படைச்சிருக்கிறாரு. ஆமென். ஆனா வேதம் சொல்கிறது உன் சரீரம் முழுவதுமாக வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் கண் எப்படி இருக்கணுமா? தெளிவா இருக்கணுமா? ஆமென். இப்ப 2 பேரை குறித்து பார்க்கலாம். 2 பேருடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆனா நிறைய கண்கள் சொல்கிறது. கர்த்தருக்கு எத்தனை கண்களா? 7 கண்கள். ஆமென். கர்த்தருக்கு எத்தனை கண்கள்? 7 கண்கள். ஆனா 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசாரியன் இத்தனைக்கும் அவர். ஆமென். ஏலியை பற்றி பேசப்படும் போது வேதம் சொல்லுது, வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆமா 1லிருந்து வாசிக்கலாம். சாமுவேலும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு கண்கள் இருளடைந்திருந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஏலியின் கண்கள் எப்படி இருந்ததா? இருளடைந்து இருந்ததாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அதுக்கு மேல இருக்கிற வசனம் வாசித்தோம்னா அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமாய் இருந்ததாம். பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்போ ஒரு ஊழியக்காரனின் கண்கள் எப்படி இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். இவனுடைய கண்கள் இருள் அடைந்ததுனால அந்த நாட்களில பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏலியின் வாழ்க்கையில அந்த சபையில அந்த ஆலயத்தில் என்ன இல்லை? கர்த்தருடைய வசனம் இல்லை. ஆமென். இருளாயிருந்ததாம். ஒரு சபை தேவனுடைய வார்த்தையில போதிக்கப்படலைன்னா அந்த சபை எப்படி இருக்கும்? இருளா இருக்கும். கர்த்தருடைய வசனம் பிரதட்சமாய் வரலன்னு சொன்னா, அபூர்வமாய் இருந்ததுன்னு சொன்னா அந்த சபை என்னவா இருக்கும்? அந்த ஊழியக்காரருடைய கண்கள் எப்படி இருக்கும்? ஆமா பார்க்க கூடாதபடிக்கு இருளா இருந்ததுபடினால்தான் அந்த சபையில வார்த்தைகள் பிரதட்சமாய் வரவில்லை. அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமாய் இருந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கே ஒரு அபூர்வம். அபூர்வம்னா என்ன சொல்லுவான்? ஆமா அதிசயமா இருந்தது. 100 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பூக்கிற பூவே என்ன சொல்றாங்க? இது அபூர்வமான பூ. இந்த பூக்களை பார்ப்பது நமக்கு அரிதா இருக்குது. இதை நம்ம பார்த்துருக்குறோம். அது நமக்கு பெரிய ஆமா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்கிறது ஒரு வசனமே
கேட்பதற்கு என்னவா இருந்ததா? அபூர்வமா இருந்தது. இத்தனைக்கு ஏலி யாரு? ஆசாரியர். ஆசாரியர். அந்த 3வது வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய பெட்டி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா தேவனுடைய வசனம் அந்த இடத்துல என்ன இல்லை, அரிதா இருந்ததும் அபூர்வமா இருந்ததும். ஆமென். சரி, அந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும். பாத்தீங்களா, இங்க தேவனுடைய விளக்கு என்று ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, ஆவியானவர் எழுதுகிறார். மனுஷனுக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கும் கர்த்தருடைய விளக்காய் இருக்கிற விளக்குக்கும் என்ன இருக்கிறது, சம்பந்தம். இது சும்மா ஏதோ ஒரு காரியத்தில் எழுதிவிட்டு போகவில்லை ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய விளக்கு அலைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். சாமுவேல் என்ன பண்ணானா, படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன். சரி, ஓகே. அப்போ ஏலினுடைய வாழ்க்கையில அவன் கண்கள் முதலாவது என்ன இருந்தது, இருள் அடைந்தது. அந்த 7 காரியங்களை பார்த்தோம்னா, முதல்ல கர்த்தருடைய வசனம் என்னவா இருந்ததா, அபூர்வமா இருந்தது. 2வது பிரதட்சணமாய் தரிசனம் இல்லாது இருந்தது. 3வது என்ன பண்ணிருந்தான், ஒரு ஆசாரியன் படுத்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன, அவன் இரவும் பகல் என்ன பண்ணான், விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர அவன் படுத்து கொள்றானா. கர்த்தருடைய விளக்கு அணைந்து போக முன்னே என்ன பண்ணிட்டாரு இவர, ஆமா, இவரு விளக்கு அணைச்சிடுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பண்றாங்க, பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் இருள் அடைந்தது. தேவனுடைய விளக்கு அணைந்து போனது. அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏலிக்கு கண்கள் மாத்திரமல்ல, காது கூட கேட்கல. கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறாரு. சாமுவேல் ஓடி என்ன பண்றாரு, யார்கிட்ட போறாரு, ஏலியின் இடத்துல போயிட்டு அடியேன் இருக்கிற அடியேன் இருக்கிறேன்னு சொல்லும்போது, நான் உன்னை கூப்பிடல. 2 பேரும் ஒன்னா தானே படுத்திருக்காங்க. 2 பேருக்கு காது கேட்டு தானே இருக்கணும். ஆனா யாருக்கு மட்டும் கேக்குது, சாமுவேலுக்கு மாத்திரம் கேக்குது. யாருக்கு கேட்கல, யாருக்கு கேட்கல, ஏலிக்கு கேட்கல. ஏன்னா ஏலியுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த காரியத்தை சரியாய் செய்து முடிக்கல. ஆமென். அப்படி என்ன காரியத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, என்ன காரியத்தை செய்யலன்னு சொன்னா, அவனுடைய பிள்ளைகளை ஒழுங்காக என்ன பண்ணலையா, வளர்க்கல. வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளை என்ன பண்ணல, வளர்க்கல. இந்த காரியத்தை குறித்து தான் சாமுவேல் கிட்ட பேசுறாரு. ஆமென். இந்த காரியத்தை குறித்து தான் சாமுவேல் இடத்துல பேசுறாரு. சாமுவேல் கிட்ட வந்து ஏலி கேட்கிறார், கர்த்தர் உங்ககிட்ட என்னப்பா சொன்னாரு, அது எனக்கு ஒண்ணு கூட நீ என்ன பண்ணாத, மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்ய போகிறாருன்னு சொன்ன போது அவன் என்ன சொல்றான், கர்த்தர் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது, அவன் குமாரர் அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனதினாலே பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத, ஆமா, முதல்ல அவன் என்ன பண்ணனா, தன் பிள்ளைகளை என்ன பண்ணல, அடக்கல. வேதம் சொல்கிறது அடக்கல. நீ வளர்க்கறதெல்லாம் அப்புறம், உன் பிள்ளை என்ன பண்ணும், அடக்கணும். பிள்ளை நெஞ்சில என்ன இருக்குமா, மதியினம் ஒட்டி இருக்கும். அது பிரம்பு என்னும் தண்டனையினால என்ன பண்ணும், அகற்றணும். நீ பிரம்பை எடுக்கணும்னா, உன் பிரம்பை எடுத்து தண்டனையினால என்ன பண்ணும், அதுக்காக கொம்பெத்தாடின்னு சொல்ல, தண்டனை கொடுக்கணும். ஆமென். தண்டனை கொடுத்தா தான் என்ன பண்ணுவாங்க, திருந்துவார்கள்.
ஆமென். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏலி சாபத்தை தன் பிள்ளைகள் மீது வந்ததை அறிந்திருந்தோம் தன் பிள்ளை என்ன பண்ணல, அடக்கல. அடக்கல. ஆமென். ஆமென். அவனுக்கு பிள்ளைகள் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்லை. 18வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் சொல்றான், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நல்லதை செய்வாராம். ஆமென். நீங்களும் நானும் கூட அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ கர்த்தர் வந்து உன் பிள்ளைய இது மாதிரி சாபத்தில் வச்சிருக்கிற, உன்னை அடிக்க போற, உன் பிள்ளைகளை அடிக்க போற, சாக அடிக்க போறேன்னு சொன்னா நீங்களும் நான் என்ன பண்ணுவோம்? நீ கர்த்தர் ஆண்டவரே நீ அச்சி போடுங்க நான் சொல்லுவா? சொல்ல மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே 3 நாள் பாஸ்டிங் போடுவோம். 3 நாள் நடக்கலாம் 6 நாள் போடுவோம். 6 நாள் நடக்கலாம் 7 நாள் போடுவோம். ஆமென். உபவாசம் இருந்ததுனால இப்போ கேட்ட இல்லையா, தாவீது தன் பிள்ளைக்காக என்ன பண்றானா, என்ன பண்ணா? உபவாசம் இருந்தான். தன் படுக்கை விட்டு இறங்காத இருந்தான். தன் படுக்கையிலே முகம் குப்பர விழுந்து கிடந்தான் என்று வேதம் சொல்கிறது. தன் பிள்ளைக்காக கெஞ்சுகிற அனுபவம் ஏலியின் வாழ்க்கையில இல்லை. ஆமென். தன் பிள்ளைக்காக மாத்திரமல்ல, அந்த ஆலயத்தில் வருவர்களுக்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்கிற அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கணும். அந்த வாழ்க்கையின் அனுபவம் ஏலியின் வாழ்க்கையில இல்லை. அதனால தான் அவனுடைய கண்கள் என்னவா இருந்ததா? இருள் அடைந்தது. ஆனால் தான் மனிதன் கண்ணானது என்னவா இருக்கிறதா? சரீரத்திற்கு விளக்கா இருக்கிறது. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, 6வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் நினைக்கிறேன். எலியாவை குறித்து வேதம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம். எலியாவினுடைய உடன் ஊழியக்காரனாகிய எலிசாவை குறித்து என்ன பண்ணுது? இங்கே சொல்லப்படுகிறது. ஆமாம், 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தில் வாசிக்கலாம். அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரனோட என்ன பண்ணான்? ஆலோசனை பண்ணுகிறான். இஸ்ரவேலுக்கு எதிராக சீரியாவின் ராஜா ஆலோசனை பண்ணும்போது இஸ்ரவேலில் இருக்கிற எலிசா அதை கேட்கிறான். ஆமென். சீரியாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்? சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பாளையம் இறங்குகிறதை ஆலோசனை பண்ணுகிறத யார் கேட்கிறது? எலிசா கேட்கிறாரு. ஆமென். இதுதான் 2 ஊழியக்காரர்களுக்கு உண்டான அனுபவம். இதுதான் ஊழியக்காரர்களை குறித்து ஏது வச்சிருக்கிறார், நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, பேசுகிற வார்த்தைகள், விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், இஸ்ரவேலின் ராஜாவை கொல்லப் போகிறேன் என்ற வார்த்தைகளை யார் கேட்கிறது? எலிசா கேட்கிறாரு. எலிசா கேட்டு தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி ராஜாவை உசாரா இருக்க சொல்லு. ஏன்னா சீரிய ராஜா என்ன பண்றான்? படையெடுத்து வரப்போறா. எந்த பாளையத்தில் இறங்கி உண்மை அடிக்க இருக்கிறானோ அந்த பாளையத்தை குறித்து பேசுறான். ஆனா இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றான்னா, தன்னுடைய சேவகனை அனுப்பி அவர் சொல்றது உண்மையா பொய்யா போய் பார்க்கறான். ஆமே, ஆளை போட்டு பார்க்கறான். அவன் சொன்னது உண்மை என்று கண்டு இப்படி பல நேரங்களில் என்ன பண்ணானா, அவன் பாதுகாத்து கொண்டானா. 10வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை என்ன பண்ணனா, காத்து கொண்டான். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு வேத வசனங்களை கேட்கப்படும் போது, இப்போ ஊழியக்காரர் சொல்லும் போது தேவனிடத்திலிருந்து கேட்ட வார்த்தைகளை வசனங்களை தான் சொல்லுவாங்க. ஆமென்.
அன்றைக்கு வசனங்கள் அபூர்வமா இருந்தது. இன்றைக்கு தேவன் வைராக்கியமா என்ன பண்றாரு? மனிதனிடத்துல வசனத்தை பிறப்பிக்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா வசனத்தை சத்தியமாக என்ன பண்றாங்க? சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. வார்த்தையை கூட ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? கூட்டக்கூடாது. ஆனா இன்றைக்கு அநேகர் கூட்டுகிறார்கள், குறைக்கிறார்கள். அநேகர் சத்தியத்தை சத்தியத்தின்படி என்ன பண்றாங்க? போதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப எலிசாவின் காதுகள் என்ன பண்ணிச்சான்? கேட்டது. ஆமென், ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றான் சீரியா ராஜா, இந்த காரியங்கள் குறித்து பேசப்படும் போதெல்லாம் அந்த ராஜாவுக்கு எப்படி தெரிந்து நமக்குள்ளாக யாரோ ஒரு உளவாளி என்ன பண்றான்? இருக்கிறான். நம்மிலிருந்து ஒருவன் என்ன பண்றான்? யாரோ அவனுக்கு தப்பி தவிர தகவலை தெரிவித்து கொண்டே இருக்கிறான். யாருன்னு கேட்கப்படும் போது அங்க ஒருத்தன் சொல்றான், அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனே, ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவுக்கு என்ன பண்றான்? அறிவிப்பான். ஒரு ராஜாவை கொல்ல நினைத்த சீரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவை கொல்ல நினைத்த போது எலிசா காப்பாத்துறாருன்னா, இங்க எலிசாவை என்ன பண்ண? தூக்கறதுக்கு ஆள் அனுப்புறாரு. ஆமென். ஸ்கெட்ச் போடுறாங்க எலியாவுக்கு. என்ன பண்றாங்க? ஆமா, ஸ்கெட்ச் போடுறாங்க. என்னன்னு? அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்று என்றான். அவன் தோதானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷரை அனுப்புறான், குதிரைகளை அனுப்புறான், இராணுவங்களை அனுப்புறான், பலத்த ரதங்களை அனுப்புறான், எல்லாத்தையும் அனுப்புறான். எதற்காக? ஒரே ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக. ஆமென். ஏன்னு சொன்னா இவன் கர்த்தரின் தீர்க்கதரிசியா இருக்கிறான். ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் அவனை பிடிக்கப்படும் போது இவன் என்ன பண்றான்? அந்த ராஜாவை காப்பாத்துறான். ஒரு ஆளு கொன்றதுக்கு ஒரு இராணுவம் தேவையா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் பாயாசத்திலே கதையை என்ன பண்ணிடுறாங்க? முடிச்சிடுறாங்க. ஆமென். ஒரே ஒரு பாயாசம் போதுன்றாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடிப்பதற்கு ஒரு இராணுவம் தேவைப்படும். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடிப்பதற்கு ஒரு குதிரைகள் தேவைப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரனை பிடிப்பதற்கு ரதங்கள் தேவைப்படும். அவன் சாதாரணமான ஆளு இல்ல. அதனால்தான் ஒரு ராஜாவுக்கு தெரியுது, ஒரு ஆளை பிடிக்கணும்னாவே ஒரு ரதத்தை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆமென். நீங்களும் நானும் அந்த ராஜாவை துதிக்கிற பிள்ளைகள். ஆமென். யார? ராஜாதி ராஜாவை. அப்போ உன்னை என்னை பிடிப்பதற்கு எத்தனை சத்துரு எழும்பி வரணும்? ஆமென். உன்னை என்னை விழுத்துறதுக்கு எத்தனை சத்துரு எழும்பி நிற்கணும்? ஹல்லேலூயா. அதை நம்முடைய கண்கள் காண வேண்டும் சொல்லி தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்கள. சீரியா ராஜா இஸ்ரவேலின் எலிசாவுக்கு முன்பதாக அநேக ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பின போது அதிகாலையில யார் வந்து பார்க்கிறது? அத தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழும்பி வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? ஐயோ என் ஆண்டவனே, நம்ம சுற்றி என்ன இருக்குது? ரதங்களும் குதிரைகளும்
இராணுவங்களும் நம்ம என்ன பண்ணுது, சுற்றி அந்த பட்டணத்தையே சுற்றி நிக்குதாம். ஒரு பட்டணத்தையே சுற்றி நிக்கிற அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருப்பான்னு சொன்னா அது எலியா தான், எலிசா தான். ஆமென். அந்த எலிசா தான். அந்த எலிசாவை பிடிப்பதற்கு குதிரைகளையும் இராணுவங்களையும் அனுப்பின போது அவனுடைய வேலைக்காரன் கண்கள் எதை கண்டதுன்னு சொன்னா குதிரை கண்டது, இராணுவத்தை கண்டது, ரதங்களை கண்டது. ஆனா எலிசா எதை கண்டான்னா போய் சொல்லும் போது அதற்கு அவன் பயப்படாதே, அதற்கு அவன் சொல்றான் பயப்படாதே. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்கள. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர், கரங்களை தட்டி சொல்லுங்களேன், நம்மோடு இருப்பவர் அதிகம். அதிகமான பேர் நம்மோடு கூட இருக்கிறாங்க, அதிகமான பேர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. எலிசா எல்லாம் வெளியே வந்து பார்க்கவே இல்லை. அவனுடைய வேலைக்காரன் தான் வெளியே வந்து பார்த்து சொல்றான், பட்டணத்தை சுற்றி நிற்கிறதை கண்டு அவன் ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அவன் பயப்படாத, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமா. ஆமென். அப்போ எலிசா எதை பார்க்கிறாரு, நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கிறாரு. ஆமென். வேலைக்காரர் எதை பார்க்கறான், ஆமா பட்டணத்தை சுற்றி இருக்கிற படைகளை பார்க்கறான். ஆமென். இப்ப சொல்றான் எலிசா சொல்றாரு விண்ணப்பம் பண்ணி, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்கள் என்ன பண்ணுங்க திறந்தரலாம். நல்லா கவனிங்களேன், அவன் பார்த்துட்டு தான் வந்து சொல்றான், எலிசாவின் ஊழியக்காரன் பார்த்து தானே சொல்றான். ஆனா இவர் பண்றாரு ஒரு ஜெபம், இவன் கண்கள் என்ன பண்ணுங்க திறந்தரலாம். ஏன், இவன் உலகத்தை பார்க்கறான், நம்மோடு இருக்கிறவரை பார்க்க இவன் கண்களை என்ன பண்ணுங்க திறந்தரல் சொல்லும் போது உடனே கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான எல்லாரும் சொல்லுங்க, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்ப பார்த்த பார்வை வேற, இப்ப பார்க்கிற ஆமா அப்ப நம்ம பார்த்த பார்வை வேற, இப்ப நம்முடைய பார்வை வேற. ஏன்னா நம்மை சுற்றி எது இருக்குன்னு சொன்னா என்னதான் அக்கினிமயமான ரதங்கள், அப்புறமா குதிரைகள், அப்புறமா அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்தது அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் அப்போ நாம் என்ன கவனிக்கணும்னு சொன்னா, நாம இவ்வளவு நாளா பார்த்த பார்வைகள் வேற, இப்போ இனிமேல் பார்க்க போகிற பார்வைகள் வேற. அன்றைய ஏலியின் கண்கள் இருளா இருந்ததுனால கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. இன்றைக்கு எலிசாவின் கண்கள் திறந்ததுனால நம்முடைய கண்களும் திறக்கப்படுகிறது. ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன்னுடைய கண்ணும் என்னுடைய கண்களும் தெளிவாய் இருக்க போகிறது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது 11வது அதிகாரம் 33வது வசனம், 34வது வசனம், 35வது வசனத்தில் வாசிக்கப்படும்போது 11 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை எங்க வைப்பாங்க, விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் என்ன இருக்கும், வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால்
இருளாயிருக்கும். உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்குமா? இருளாயிருக்கும். இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம், உன்னில ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இல்லாமல போல உன்னில என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்கு. ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இருளாகாதபடிக்கு, அது இருளாகாதபடிக்கு என்ன பண்ணு? எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கை கொடுக்கிறார் கர்த்தர். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வெளிச்சம் நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நமக்குள்ளாக வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? நமக்குள்ளான இருள், பாவ இருள் போகுகிறதா? போகுதா? ஆமென். நமக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. இது சும்மா ஒரே நாளில் நடந்துடாது. ஒரு வெளிச்சம் ஒரு பட்டணத்தில் பிரகாசிக்கணும்னா ஒரே நாள் என்ன பண்ணாது, நடக்காது. விளக்கு ஏற்றத்துக்கு என்ன தேவை? என்ன தேவை? எண்ணெய் வேண்டும். எரிவதற்கு திரி வேண்டும். அதை எரியப்படுத்துவதற்கு ஒரு தீபம் வேண்டும். ஆமென். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனை என்ன பண்ணுவாராம்? ஆமா, இது ஆசாரனுக்கு கிடையாது, தீர்க்கதரிசிக்கு கிடையாது, எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த மனுஷன் என்ன பண்ணுவாராம்? கர்த்தரே பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அது எந்த மனுஷன் பார்க்க மாட்டார். கர்த்தரை தேடி வருகிற, நாடி வருகிற, ஓடி வருகிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கை, அவருடைய கண்கள், அவர்கள் சரீரம் என்ன பண்ணப்படும்? பிரகாசிக்கப்படும். அது எப்படி பிரகாசிக்கப்படும்? 3வது வசனம் சொல்லுது, அவருக்குள் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்ததா? ஒளியா இருந்ததா. ஆமென். அந்த ஒளி தான் மனிதனை பிரகாசிக்கிற ஒரே ஒளி. ஒரே ஒளி. அந்த ஒளியை தவிர வேற எந்த தெய்வத்தினாலும் முடியாதது என் தேவனாலே செய்து முடிக்க மாத்திர முடியும். வேற யாராலும் முடியாது. ஒரு மனிதனை பிரகாசிக்க, ஒரு மனிதனை வெளிச்சம் உள்ள வாழ்க்கையில கொண்டு வர கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். ஆமென். வேற யாராலுமே முடியாது. ஏன்னா அவர்தான், அவருக்குள்ளாக தான் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அது மனுஷருக்கு என்னவா இருக்கிறதா? ஒளியா இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், தெளிவா சொல்றான். என்னன்னு சொல்றான்? கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்கிறதா? ஆமா, கர்த்தருடைய வசனம் தான். ஆதியில் என்ன இருந்தது? அந்த வார்த்தை என்ன இருந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை வசனமாய் இருக்கிறது, அந்த வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது, அந்த வார்த்தை வேதமாய் இருக்கிறது, அந்த வார்த்தை உன்னையும் என்னையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, அந்த வார்த்தை மனிதனை பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 105 நம்முடைய வசனம் என் கால்களுக்கு என்னவா இருக்கிறதா? வசன வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. நான் பிரகாசித்தால் மாத்திரம் போதாது, என்னுடைய வழியில நடக்கிற, என்னோடு கூட வருகிற, என் கால்கள் நடக்கிற எல்லா இடத்திலும் என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கணும். அது கொண்டு வருகிறது எதுதான்? கர்த்தருடைய வசனம் தான். ஆமென். அன்றைக்கு கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் தீபமா இருக்கிறது, விளக்கா இருக்கிறது, பிரகாசிக்க செய்கிறதா இருக்கிறது. இந்த வசனங்களை கேட்கப்படும் போதுதான், இந்த வசனங்களை பார்க்கப்படும் போதுதான், இந்த வசனங்களை நாம தியானித்துக் கொண்டு இருக்கும் போதுதான் கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படி வெளிச்சமாய் மாற 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 என்ன நடக்கணும்னா, வெளிச்சமாய் மாற மாற என்ன நடக்கணும்னு சொன்னா, இவன் தேவனுடைய சாயலாய் மாறுகிற அனுபவத்திற்குள்ள என்ன பண்றான்? வந்துருவான். ஆமென். ஏனோக்கு யாரோட சஞ்சரித்தானா?
தேவனோடு சஞ்சரித்தான், மரணத்தை காணாதபடி அவன் மரணத்தை காணாதபடிக்கு என்ன பண்ணனா, எடுத்து கொள்ளப்பட்டான். ஆமென் ஆமென். ஆமென். அவன் 2 தடவை அந்த இடத்துல மறைந்தான் சொல்லப்படுது, மறைந்து போனான். முதல்ல தேவனோடு சஞ்சரிக்கும் போது, கர்த்தரோடு சஞ்சரிக்கும் போது காணப்படாமல் போனானா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாத போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அப்புறமா எடுக்கிறார். ஆமென். முதல்ல காணப்படாத போயிட்டான். தேவனோடு சஞ்சரிக்கும் போது அவன் மனுஷனாய் அல்ல, தேவ சாயலாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டான். அவன் மனுஷ சாயல்ல இல்ல, தேவ சாயல்ல வந்த பிறகுதான் திரும்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை எடுத்துக்கொள்கிறார். ஆமென். அப்ப அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சரீரமானது வெளிச்சமாய் மாற 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 தேவனுடைய சாயலில் அவர் வெளிச்சமாய் இருக்கிறது போல நாம் என்ன பண்றோம், வெளிச்சமாய் மாறுகிறோம். அப்படி மாற மாற என்ன பண்றோம், காணப்படாத போயிடும். அப்புறமா தான் கர்த்தர் என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இதை கண்கள் கண்டிருக்கிறது. இந்த வசனம் அந்த காலத்துல அபூர்வமா இருந்தது, இந்த காலத்துல பிரதாட்சியமா இருக்கு. ஆமென். இதை கர்த்தர் ஒளித்து வைக்கவே விரும்பவில்லை. ஆமென். இது நம்ம கண்கள் கண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்தின் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.